ஆல்ஃபே இன்னைக்கு கோவான் கிளாசிக் 350 அன்பில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாபர். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் கிளாசிக் 350 கூட கம்பேர் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வண்டியோட முக்கியமான விஷயம். இப்போ நான் 4 கலர் ஸ்கீம் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட ப்ளூ அண்ட் ரெட் ஹைலைட்ஸ் இருக்கிற ஒரு கலர் ஸ்கீம் பார்த்துட்ருக்கீங்க. 4 கலர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் வால் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் டியூப்லெஸ் ஸ்போக் ட்ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து குரோம் கேசிங்கோட விங் மிரர்ஸ் இருக்குது. அப்புறம் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு கேசிங்கும் கொடுத்துருக்காங்க. டியர் ஆப் ஷேப்பில் இருக்க மாதிரி ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பிளாக் ஃபினிஷ் இருக்கிற கலர் ஸ்கீம் நல்லா ஸ்டெல்த்தியான ஒரு லுக் கொடுக்குற கலர் ஸ்கீம் பார்த்துட்ருக்கீங்க. ஈவன் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் கட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஃப்ரண்ட் அண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. கிளாசிக் 350 மாதிரி டியூவல் சேனல் ஏபி சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க. எல்இடி ஹெட் லேம்ப் இருக்குது. அதில் வந்து சில்வர் கேசிங் கொடுத்துருக்காங்க. எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. எப்படியும் டாப் வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,30,000 இல்லை 2,35,000 அந்த மாதிரி இருக்கும் எக்ஸ்ஷோரூம். அப்புறம் இந்த வண்டியில் ஒரு ஏப் ஹேங்கர் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா சேம் கிளாசிக் இருக்க மாதிரி தான். செமி டிஜிட்டல் கன்சோல், ட்ரிப்பர் நேவிகேஷனுக்கு தனியாக ஒரு பாட் இருக்கும். அப்புறம் ஒரு சிங்கிள் பீஸ் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து சீட் ஹைட் வந்து 750 mm. இந்த கேன்டிலிவர் சீட் பார்க்க நல்லாயிருக்கு. எக்ஸ்போஸ்ட் ரியர் ஃபெண்டர் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து பார்த்திங்கன்னா அதோட சைஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க கிளாசிக் கூட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் நிறைய ஆக்சரிஸும் வந்து ராயல் என்ஃபீல்ட் இந்த வண்டி கூட ஆஃபர் பண்ணுறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலான டிரான்ஸ்பரண்ட் விண்ட் ஸ்க்ரீன், அப்புறம் ஈவன் ரியர் சீட் ஆப்ஷனலாக. இந்த வண்டி கர்வ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 197 கிலோகிராம்ஸ். ரியர் சீட்டோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 9 கிலோகிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட் கலர் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் மிக்ஸ் இருக்கிற இந்த கலர் ஸ்கீம் தான். ஏன்னா இதில் வந்து ஃபியூல் டேங்க்கில் வந்து அந்த பர்பிள் ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் சைடு ஷாக் அப்சர்வர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்த சேஞ்சுமே இல்லை. சேம் ட்வின் கேரல் ஃப்ரேம் தான். இதுதான் ஜே பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ண 5வது ராயல் என்ஃபீல்ட் மாடல். அப்புறம் ஃபர்ஸ்ட் ராயல் என்ஃபீல்ட் மாடல் ராயல் என்ஃபீல்டோட புது லோகோவை ஃபீச்சர் பண்ணுறது இந்த வண்டி தான். அப்புறம் பைலட் லாம்ப்ஸ் பார்த்துட்ருக்கேன். சிக்னேச்சரான கிளாசிக்கோட பைலட் லாம்ப்ஸ். இந்த ஏப் ஹேங்கர் ஹேண்டில் பார் மட்டும் இல்லை. இன்னொரு ப்ளஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா, ரெகுலர் கிளாசிக் கூட இந்த வண்டியில் ஃபுட் பேக்ஸ் இருக்குல்லையே, அதுவும் இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் சீட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாபருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரைடர் ஸ்ட்ராங்கிள் கொடுக்கணும், ஒரு ரைடிங் போஸ்டர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்விட்ச் கியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் கிளாசிக் 350 இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பெரிய ஹைலைட் என்ன பொறுத்தளவுக்கு இந்த வண்டியோட பாடி கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது. 4 கலர் ஸ்க்ரீம்ஸும் வந்து பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரீசெண்டான ராயல் என்ஃபீல்ட் மோட்டர் சைக்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் அப்புறம் வந்து தீம்ஸ் அண்ட் பாடி கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஓகேஷாக தான் இருந்துச்சு. பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ப்ளஸ் ஒரு நல்ல ப்ராப்பராக ஒரு கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஹை அண்ட் மோட்டர் சைக்கிள் மாதிரி இந்த வண்டி இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு. மெயினாக வந்து இந்த எக்ஸ்போஸ் ரியர் ஃபெண்டர் வந்து பார்க்க செம்மையாக இருக்குது. அப்புறம் அந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்கறனால பார்க்க நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த வண்டியில் அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸல்லாம் பார்த்திங்கன்னா சேம் தான். சேம் 349cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான். இப்போ வந்து பிளாக் அண்ட் ரெட் கலர் ஸ்கீம் இருக்கிற இன்னும் 4வது கலர் ஸ்கீம் பார்த்துருக்கீங்க. என்ன பொறுத்தளவுக்கு அந்த பர்பிள் மிக்ஸ் கலர் ஸ்கீம் நல்லா இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இல்லாமல் இந்த வண்டியில் நோட்டபிளான அப்டேட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. மெயினாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 170 mm கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து கிளாசிக் 350 இருக்கிற மாதிரி தான். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிடான ஃபெண்டர் ஸ்டே கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா லோவராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் 750 mm சீட் ஹைட்டு. ஸோ சீட்டோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரைடர் வந்து கீழே தனிச்சு உட்கார மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த வண்டியில் ரிஜிடான ஃபெண்டர் ஸ்டே கொடுத்துருக்காங்க ரியரில். இது மட்டும் இல்லாமல் ஃபெண்டர் வந்து ஸ்விங் ஆர்மில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெமிலியரான இன்ஜின் சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 20.2 ஹார்ஸ் பவர், அப்புறம் 27 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. 5-speed டிரான்ஸ்மிஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அடுத்த வெயிட் பண்ணுறேன். See you all again. Take care.